சிவவாக்கியார் பாடல். இந்த பாடலை எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். சித்தரோட பாடல் இது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. இந்த பாடலுக்கு விளக்கம் பாருங்க. ஒளி வடிவில் இருக்கக்கூடியவன் இறைவன். ஓடி 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 உட்கலந்த ஜோதி உள்ளே இறைவன் என்ன பண்ணுறான்? ஜோதி வடிவமாக நம்முடைய உடம்புக்குள்ளேயே இருக்கான். அதை அறிந்து கொள்ளாத மானுடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை தேடிக்கொண்டு நாடி 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 நாட்களும் கழிந்து போய் அவன் எங்கே இருக்கான்னு கோயில்கள் தோறும், மலைகள் தோறும், குன்றுகள் தோறும், குளங்கள் தோறும், ஊர்தோறும், நாடுதோறும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விளக்கு எப்படி வேறு விளக்கை தேடிக்கொண்டு ஓடுகிறதோ அதுபோல நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒளி வடிவமாக இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அதை நாம் அறியாமல் வெளியிலேயெல்லாம் சென்று எங்கே எங்கே என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே. அலைந்தும் அந்த சிவபெருமானை தேடி அலைந்தும் காணாமல் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இறைவனை காண முடியாமலேயே மாண்டு போகிறார்கள். இப்படி மாண்டு போன மக்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. இப்படி இறைவனை காண முடியாமல் இறந்து போனவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் சொல்ல முடியாத கோடிக்கணக்கான மக்கள் இப்படி இறந்து போய்விட்டார்கள். இறைவனை தேடி தேடி வீணே அலையாதீர்கள், உங்களினுடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறான் இறைவன் என்று சொல்கிறார். அப்போ அந்த இறைவனை நாம் எப்படி காண்பது அப்படின்னு கேட்டால், யோக முறையில் தியானம் செய்யும்போது நம்முடைய தொப்புள் எனப்படக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து மேல் நோக்கி புறப்படக்கூடிய அந்த சக்திக்கு குண்டலினி என்று ஒரு பெயர். இந்த சக்தி தான் என்ன செய்கிறது என்றால் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் ஓடி 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 உட்கலந்த ஜோதி. இது என்ன பண்ணுது? உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை நாம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாடிங்கிறாரு. விரும்பி அதை நாம் விருப்பத்தோடு தேடினான். அதை தான் உள்ளுக்குள்ளார ஒரு தேடல். உள்ளேயே அதை நாம் தேட ஆரம்பிக்கணும். அப்படி நாம் தேடினோம்னா இதை நாம் கண்டறிந்து விடலாம், இறைவனை காணலாம் என்று ஒரு உத்தரவாதம் நமக்கு கொடுக்கிறார். அடுத்த பாடல் பாருங்க. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இந்த பாடலில் நம்ம உடம்புக்குள்ளார சுழுமுனை நாடி அப்படின்னு ஒரு நாடி ஓடுது. வலது பக்க நாடி நமக்கு தெரியும், இடது பக்க நாடி நமக்கு தெரியும். மூக்கில் வலது பக்கம் போகிற மூச்சுக்கு இடது பக்கம் போகிற மூச்சுக்கும் வலது பக்க நாடி இடது பக்க நாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஓடக்கூடிய நாடிக்கு நடுவில் ஒரு மூச்சு காற்று போயிட்டு வரும். அதுக்கு பேர் தான் சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுழுமுனை நாடி எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த வலது பக்கம் இடது பக்கம் இல்லாமல் நடுவிலே ஓடக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த சக்தி இருக்குன்னு இந்த குண்டலினி சக்தியை என்ன பண்ணணும்? சுழுமுனை நாடியில் ஏற்றணும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா முதுகுத்தண்டு வழியாக குண்டலினியை மேலே ஏற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல், இந்த உச்சி தலை வரைக்கும் அதை ஏற்றணும். அதுதான் துரியாதீதம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க. சகசிராரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யோக நிலையில் சகசிராரத்தில் கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அங்கே தான் 1000 தாமரைகள் என்ற நிலையிலே அந்த இடத்துல சிவனும் சக்தியும் கூடக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஏற்றினால், அந்த குண்டலினி சக்தியை ஏற்றினோமேயானால் விருத்தரும் பாலராவார் அப்படின்னா வயதானவர்களாக இருப்பார்கள் தோற்றத்தில். ஆனால் அவர்கள் உடல் வலிமையில், ஞானத்தில், அதில் எல்லாம் இளையவர்களைப் போல திறன் மிகுந்தவர்களாக இருப்பார்கள்.
அதுக்கு என்ன அடையாளம்? அவர்களினுடைய உடலிலே குண்டலினி இருக்கிறது, அது பாய்ந்திருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், மேனி சிவந்திடும். அவர்களினுடைய உடல் நிறம் என்ன ஆகும்னா பொன்னிறமாக மாறும். அந்த மாதிரி மாறும்போது அந்த சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அருள் நிறைந்த அந்த சிவபெருமானின் பாதம் என்பதும் சிவசக்தியின் பாதம் என்பதும் உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அம்மை அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம், இந்த 2 பேர் மேலேயும் நான் சொல்கிறேன். அவர்களினுடைய பாதத்தின் மீது, சிவபெருமானின் மீது பாதத்தின் மீது வணங்கி நான் சொல்லக்கூடியது உண்மைதான், மெய்தான். அம்மை பாதம் உண்மையே. அவங்க 2 பேரையும் வணங்கிட்டு நான் சொல்கிறேன், இது உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது எப்போ? பிராணாயாமத்தை முறைப்படி செய்யும்போது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றானது, குண்டலினியானது, மூலாதாரம் அப்படின்னு சொன்னோம்னா முதுகுத்தண்டின் அடி பகுதியிலே ஒரு வால் போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த குண்டலினி என்ற ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை முதுகுத்தண்டில் அப்படியே அதில் ஒரு சிறு இடைவெளியின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் மேலே ஏற்றி கொண்டு வந்து உச்சந்தலைக்கு அதை நாம் கொண்டு வந்தோமேயானால் அந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை நாம் கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சிவனும் சக்தியும் தலையில் கூடுவார்கள் அப்படின்னு யோக நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. நாம் யோகம் கற்றுக்கொண்டால் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொரு வண்ணத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேணும் என்பனே. நடுவன் வந்து அழைத்த போது நானும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டவன் அந்த பெண்ணை வேற யாராவது கவர வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல அவனை வெட்டணும்னு சொல்லி அருவாளை எடுப்பான். ஆனால் அதே பெண் யமனுக்கு இரையாகி செத்து போயிட்டா அப்படின்னா அந்த உயிரற்ற உடம்பை வச்சுக்கிட்டு அவனால் என்ன பண்ண முடியும்? சுடுகாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் அங்கே அவன் என்ன பண்ணுவான்? எரிக்கவோ புதைக்கவோ செஞ்சிருவான். அப்போ அவனுக்கு காலன் மீது கோபம் வருவதில்லை. அது எதுக்காக அப்படின்னா, இந்த உடல் அழியும் தன்மை உடையதுங்கிறது அவனுக்கு தெரியுது. அதனால் இந்த உடல் மீது ஆசை வைக்காமல் இறைவன் மேலே பற்று வைங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த உடலை வைத்து கொண்டு தான் நாம் இறைவனை தேட வேண்டும். ஆனால் இந்த உடல் நல்ல தூய உடலாக இருக்கும்போது தான் நாம் தேடக்கூடிய அந்த இறைநிலையை நம்மால் அடைய முடியும். அப்படி இல்லாமல் பெண்களின் மீது ஆசை கொள்ளுவோமே ஆனால், ஏன்னா இல்லறத்திலே வாழ்வது என்பது ஒரு ஒழுக்க நெறியோடு வாழ்வது. ஆசை கொள்வது என்பது பல்வேறு பெண்களோடு உறவு கொள்வது, காமத்திலே அவர்கள் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாதவர்களாக பெண்ணாசையில் வீழ்ந்து போவது, அதை தான் குறிப்பிடுகிறார்களே தவிர பெண்ணோடு சேர்ந்து இல்லறம் நடத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுவது இல்லை. அதனால் பெண்ணாசை கூடாது என்று சொன்னால் மனைவி மீதோ மகள் மீதோ தாயின் மீதோ உடன் பிறந்தவர்கள் மீதோ அன்பு கொள்வதில் தவறில்லை. பிற மாதர்கள் மீது காமத்தின் காரணமாக அன்பு கொள்ளக்கூடாது என்றுதான் சிவவாக்கியார் இந்த பாடலின் மூலம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். நன்றி. தொடர்ந்து பாருங்க, பார்க்கலாம். ஓம் நம சிவாய.